இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல காம்பனன்ட் ரீயூசபிலிட்டினா என்னன்னு தெரியும். நம்ம மல்டிபிள் காம்பனன்ட்ஸை எப்படி ஒரு சிங்கிள் காம்பனண்ட்டை எப்படி மல்டிபிள் பிளேசஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு காம்பனண்ட்டே யூஸ் பண்ணிக்கிறது தெரியும். சரி, அதுக்கப்புறமா நம்ம ரியாக்ட் டாட் மெமோ ஆல்ரெடி படித்தோம். இதில் பியூர் காம்பனண்ட்னா என்னன்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறேன். பெரிய இதில் ரெண்டும் சிமிலர் தான். ஓகே, நம்ம மெயினாக இன்னைக்கு பார்க்க போகிறது லேசி லோடிங், கோட் ஸ்பிளிட்டிங் அப்படின்னா அந்த ரெண்டும். அது எப்படி ரியாக்ட் டாட் லேசி அண்ட் சஸ்பென்ஸ்னு ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சஸ்பென்றது ஒரு காம்பனண்ட், லேசின்றது ஒரு ஃபங்க்ஷன். சரி, அப்புறமா எரர் பவுண்டரிஸ்னால் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் இல்லை மோஸ்ட்டாகவே நமக்கு தெரியும். ரியாக்டில் நம்ம எப்படி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்போம், அதில் நேமிங் கன்வென்ஷன்லாம் என்ன, மாடியூல் சிஎஸ்எஸ் மாடியூலுக்கு நேமிங் கன்வென்ஷன் எப்படி, ஒரு ஜேஎஸ்எக்ஸுக்கு நேமிங் கன்வென்ஷன் என்னன்னு தெரியும். சும்மா நம்ம அதை வேணால் சிம்பிளாக லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரியா, சிடி கிளியோ, அதில் ரியாக்ட். சரி, இதே ஓப்பன் இல்லையா, விஎஸ் கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். folder patch to React course. சரி, ரியாக்டில் இன்னைக்கு டே 24. ஓகேங்களா, சரி ஸ்டார்ட் பண்ணலாம். npm create white at latest. சார் எனக்கு இதுதான் சார் தெரியுது. இந்த என்ன பேஜ் உங்களோட சிலபஸ் பேஜ் தான் சார். ஒரு நிமிஷம் திரும்பவும் ஸ்டார்ட் பண்றேன். சரி, யாருக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போ பாருங்க. ஹலோ, கேக்குதா? இப்போ உங்க ப்ரொஃபைல் தான் சார் தெரியுது. அப்படிங்களா? யாருக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? இருக்காரா? நான் ரீஜாயின் பண்ணி காட்டுறேன் சார். ஓகே, ரீஜாயின் பண்ணிட்டு சொல்லுங்க. ரைட், டே 24. இதில் வந்துட்டு லேசி லோடிங் கோட் ஸ்பிளிட்டிங் எரர் பவுண்டரிஸ் இதெல்லாம் பார்க்கலாம். React, JavaScript. எஸ், ஓகே, இங்கே இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற டைமில் இந்த பியூர் ஃபங்க்ஷன் தான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, what is pure function? In JavaScript, when function returns same output when same input is passed is called pure functions. It's like returning same data for same input. So in pure function, output only depend on its input arguments. Pure function does not produce any side effects as well. இப்போ இந்த டெஃபினிஷனுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு add 2 numbers வச்சுருக்கேன். add 2 numbers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் a, bன்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரி, இதில் இருந்து ஒரு வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் a plus b. ஓகேங்களா? சரி, இப்படி ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இப்போ நான் இந்த இடத்துல இதை கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு ஒரு 2வும் பிக்கு ஒரு 2வும் வச்சு கால் பண்ணுறேன் அப்படின்னா
இதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் ஆகுற வேல்யூவோட அவுட்புட் என்ன இருக்கும்? நம்பர். சரி, கேட்கலங்க. நம்பர் இல்ல, வேல்யூ என்ன? நம்பர் நான் டைப் கேட்கல, நான் கேட்குற வேல்யூ 4 வரும் 4. 4 வரும். கரெக்டா? ம், சரி. இந்த மாதிரி நான் மல்டிபிள் டைம்ஸ்னாலும் கால் பண்றேன். எனக்கு சேம் இன்புட்னா எனக்கு இதுல சேம் அவுட்புட் தான் வருது. கரெக்டா? கரெக்டுங்களா? இப்போ நான் இதே சேம் 2,2ன்னு கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து என்னன்னா எனக்கு சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. 4ன்ற வேல்யூ தான் வரப்போகுது. இந்த மாதிரி சேம் அவுட்புட்டுக்கு அது எத்தனை டைம் கால் பண்ணாலும் சேம் இன்புட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனை எத்தனை டைம் கால் பண்ணாலும் அதுக்கு சேம் அவுட்புட் தான் ரிட்டர்ன் ஆகுதுன்னா அந்த ஃபங்க்ஷனை தான் பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே 3ன்னு மாத்துறேன். ஓகே, இந்த இடத்துலையும் 3ன்னு மாத்துறேன். ஸோ இந்த ரெண்டுக்கும் சிமிலரான ஆன்சர் தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் 3க்கும் சிமிலரான ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ என்னன்னா நம்ம இப்போ இன்புட்டை சேஞ்ச் பண்ணாலும் ஸோ இதே போல் இன்புட்டுக்கு என்னதான் சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா in JavaScript when function returns same output when same input is passed is called pure functions. JavaScriptல இப்படி தான் சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் 2 இன்புட்டை வாங்குது, அதுக்கு அதில் ஏதோ கால்குலேஷன் பண்ணிட்டு ஒரு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த அவுட்புட் ரிட்டர்ன் ஆகுதுல, அது வந்துட்டு எத்தனை டைம் சேம் இன்புட்டோட அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் ஒரே அவுட்புட் தான் வருது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் பியூர் ஃபங்க்ஷன். சரி, அப்போ இந்த பியூர் ஃபங்க்ஷன் என்னன்னா சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் சைடு எஃபெக்ட்ஸ்லாம். இந்த ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரே நிமிஷங்க நான் பேசுறது. ஸோ ஒரு பியூர் ஃபங்க்ஷன்னா ஒரு சிமிலரான ஒரு இன்புட்டுக்கு சேம் அவுட்புட்டே நமக்கு தரக்கூடியது பியூர் ஃபங்க்ஷன். இப்போ அந்த பியூர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணக்கூடாதுன்னா சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியும்ல இந்த செட் இன்டர்வல், அதுக்கப்புறம் இந்த ஏபிஐ ரிக்வெஸ்ட், இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ். நம்ம வந்துட்டு அது நமக்கு தெரியாமலே சில மாடிஃபிகேஷன் பின்னாடி பண்ணலாம். லைக் நம்மளோட ப்ரௌசரில் நெட்வொர்க் ரிக்வெஸ்ட் பண்ணுது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணதில்லை. ஸோ அந்த மாதிரி நடக்கிறது அன்எக்ஸ்பெக்டடாக டேட்டா வர்றது, ப்ரிடிக்ஷனே இல்லாமல் வரக்கூடிய விஷயங்கள் தான் அந்த சைடு எஃபெக்ட்ஸ். அப்போது இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இப்போ சம்திங் இதில் ஒரு ஏபிஐ கால் வச்சுருக்கீங்க. அந்த ஏபிஐ காலுக்கு வந்துட்டு ஏதோ வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து வர்ற டேட்டாவை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா அப்போ ஒவ்வொரு டைம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதும் வேரியேஷன் இருக்கலாம். ஏன்னா ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், ஸோ அங்கேருந்து வரக்கூடிய டேட்டாவில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போ அதெல்லாம் என்னது, நாட் அ பியூர் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பியூர் ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ பியூர் ஃபங்க்ஷன் என்னது, சிமிலரான சேம் இன்புட் கொடுத்தோன்னா சேம் அவுட்புட், அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அதே போல தான் இந்த பியூர் ஃபங்க்ஷன் போல தான் பியூர் காம்பனண்ட்டும். அப்போ இங்கே என்ன நடக்குது, React.memoவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு ப்ரோப்பில் வேல்யூ நம்ம அனுப்பிச்சி விட்றோம், ஒரு காம்பனண்ட்டுக்கு ப்ரோப் அனுப்பிச்சி விட்றோம், சாரி ப்ராப்பர்ட்டிஸில் வேல்யூஸ் அனுப்பிச்சி விட்றோம். அந்த வேல்யூஸில் சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ரீரெண்டர் நடக்கும், இல்லைன்னா ரீரெண்டர் நடக்காது. ஏன்னா அந்த அவுட்புட்டில் சேஞ்சஸே இருக்காது. ப்ரோப்பில் வேல்யூ சேஞ்ச் ஆனால் மேபி ப்ரோப்பில் இருக்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகிறத பேஸ் பண்ணி நம்ம அந்த காம்பனண்ட்டில் ஏதாவது வேல்யூ ரெண்டர் பண்ணலாம். அப்போ சம்திங் அந்த இடத்துல ப்ரோப்பில் வேல்யூவே சேஞ்ச் ஆகலைன்னா அப்போ அந்த ரெண்டரிங்கில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த React.memo என்னது, ஒரு பியூர் காம்பனண்ட். அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காம்பனண்ட் என்னது, பியூர் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு அதுதான் பியூர் காம்பனண்ட் சொல்கிறது. அதுதான். ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? கொஸ்டின் இருக்குதாங்க? சரி, கொஸ்டின் இல்லைன்னு எடுத்துக்கிறேன் நான். அப்போ நெக்ஸ்ட்டு
என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ரியாக்ட் டாட் மெமோ. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி இது பார்த்தது, சும்மா ஒரு டெஃபினேஷன் இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். React dot memo is a higher order component in React that optimizes the performance of functional component by preventing unnecessary redundance. அப்போ இது ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனா என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ பார்ப்போம். அப்போ இது என்ன நடக்குதுன்னா, என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்து அன்னெசரியாக ரீரெண்டர் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த என்னது ரியாக்ட் டாட் மெமோன்றது. இட் அச்சீவ்ஸ் த்ரூ a process called memoization. அப்போ மெமோவைசேஷன் இதில் ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இது நடக்குது. when a functional component is wrapped with react.memo, React will memoize catch the rendered output of the component. சரி, இப்போ என்னன்னா, ஒரு காம்பனண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ரெண்டர் நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு காம்பனண்ட் இங்கே ரெண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டர் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கிற ப்ராப்ஸில் எந்த வேல்யூவும் சேஞ்சஸ் இல்லை அனுப்புகிற ப்ராப்ஸில். இப்போ நெக்ஸ்ட் ரெண்டர் ஏதோ ஒரு பேரண்ட் காம்பனண்ட் அப்டேட்டில் திரும்ப இந்த சைல்டு காம்பனண்ட் ரெண்டர் வருதுன்னா சேம் இன்புட்டு தான் இருக்குது அப்படின்னா இந்த காம்பனண்ட் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ரெண்டரான அந்த டேட்டாவை இந்த ரியாக்ட் டாட் மெமோ வந்து கேஷ் பண்ணி வச்சுக்கோம், மெமோவைஸ் பண்ணி வச்சுக்கோம், அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கோம். ரியாக்ட் டாட் மெமோவில் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, திரும்ப இதை ரீரெண்டர் பண்ணாமல் இங்கே இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. சரியா? During subsequent renders, if the props passed to the memoized component are shallowly equal to the props from the previous render. சரி, அப்போ இந்த shallowly equal அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், முடிச்சு சொல்கிறேன். React will skip re-rendering the component and instead reuse the cached output. This can significantly improve performance, especially for components that are frequently re-rendered but whose probes often remain the same. Okay, இங்கே என்னது அப்படின்னா, லாஸ்ட்டாக ஷேலோலி ஈக்குவல். அப்போ அந்த ஷேலோ ஈக்குவல் அப்படின்னாலே அது என்னதுன்னா, அதுதான் நம்ம இந்த ரெஃபரன்ஸ் செக் பண்ணுவோம்ல. இப்போ ஆப்ஜெக்ட்டு அரே எல்லாம் என்ன செய்யாது, நெஸ்டடாக அதெல்லாம் கம்பேர் பண்ணியே பார்க்காது. ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வேலையும் செக் பண்ணாது, அரேஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் செக் பண்ணாது. அதுக்கு பதிலாக அதோட ரெஃபரன்ஸ் செக் பண்ணுதில்ல, அதை தான் என்ன சொல்லுவோம், ஷேலோ ஈக்குவல் சொல்லுவோம், ஷேலோ கம்பேரிசன் சொல்லலாம். ஓகேங்களா? சரி, அப்போது இந்த ரியாக்ட் மெமோ யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக காம்பனன்ட் ரீரெண்டர் வந்து தவிர்க்கப்படுது. எப்போ அதோட ப்ராப் வந்து சேமாக இருக்கிறப்போ, பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து அனுப்புகிற ப்ராப் வந்து சேமாக இருக்கிறப்போ, பேரண்ட் காம்பனண்ட்ல ஏதாவது ஸ்டேட் அப்டேட் நடக்குது, பட் அந்த ஸ்டேட் வந்துட்டு இந்த சைல்டு காம்பனண்ட்டுக்கு எந்த வழியாகவும் பாஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்துட்டு இந்த சைல்டு காம்பனண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே டிஃப்ரென்ஸ் இல்லைல்ல, வேல்யூ டிஃப்ரென்ஸ் வந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு தேவை. அந்த ஸ்டேட்டோட வேல்யூஸ் வந்து சைல்டு காம்பனண்ட்ஸ்க்கே போகலை. அப்புறம் வந்து அதனால் அதை கன்சியூம் பண்ணாத ஒரு காம்பனண்ட், லைக் ஒரு அப்டேட் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டோட வேல்யூவை கன்சியூம் பண்ணாத ஒரு சைல்டு காம்பனண்ட் தேவையில்லாமல் ரீரெண்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த ரியாக்ட் டாட் மெமோ யூஸ் பண்ணுறோம். கொஸ்டின்ஸ் இருக்குதா, இல்லை புரிஞ்சுதா? நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகே, சரி, கொஸ்டின் இருக்குதா? அமைதியாக இருக்கிறத பார்த்தா புரியலையோன்னு தோணுது எனக்கு. ஓகே, சரி, அப்போ ஹையர் ஆர்டர் காம்பனன்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹையர் ஆர்டர் காம்பனன்ட் in React is an advanced technique for reusing component logic. It is a function that takes a component as an argument and returns a new enhanced component. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு காம்பனண்ட்டையே ஆர்குமெண்ட்டாக வாங்குச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் தான் ஹையர் ஆர்டர் காம்பனன்ட். அதை தான் ஹையர் ஆர்டர் காம்பனன்ட் சொல்லுவோம். லைக் இன் React is an advanced technique for reusing component logic. It's a function that takes a component as an argument and returns a new enhanced component.
அப்போ ஒரு காம்பனண்ட் ஆர்கியூமெண்ட்டாக வாங்கிட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணி லைக் ஒரு புதுப்பிச்ச ஒரு காம்பனண்ட்டாக கொடுக்கறது வந்துட்டு ஹையர் ஆர்டர் காம்பனன்ட் சொல்லுவோம். இப்போ ரியாக்ட் டாட் மெமோ இருக்குதுல்ல. ஸோ ரியாக்ட் டாட் மெமோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நாம் யூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே நம்ம ஒரு காம்பனண்ட் தானே தர்றோம். ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் தானே அனுப்பிச்சி விட்றோம் ரியாக்ட் மெமோவில். அதை தான் சொல்கிறேன். அதனால தான் இது வந்து ஒரு ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு காம்பனண்ட் ஆர்குமெண்ட் அனுப்புகிறப்போ அது வந்து என்னது, ஹையர் ஆர்டர் காம்பனண்ட். சரியா? சரி, இப்போ இதுதான் ரியாக்ட் மெமோ. ரைட், பியூர் ஃபங்க்ஷனும் பார்த்துட்டோம். எதுவும் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் இப்போ இல்லை பார்த்துட்டு கூட கேட்கலாம். சரி, இப்போ லேசி லோடிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். லேசி லோடிங், அதுக்கப்புறம் கோட் ஸ்பிளிட்டிங்னா என்னன்னு பார்க்கணும். Lazy loading is a way to delay loading certain part of the application until they are actually needed. React provides a react.lazy function which allows you to define components that are loaded dynamically. இப்போ ஒரு காம்பனண்ட் என்னோட யூஐக்கு, ஸோ இது என்னோட யூஐன்னு வச்சுக்கலாம், என்னோட யூஐன்னு வச்சுக்கலாம். இதில் சம்திங், இதில் அபவுட் 10 இருக்குது. நான் இங்கே டைப்பே பண்ணிடுறேன். ஸோ அபவுட் சர்வீஸ்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்குது. பை டிஃபால்ட்டாக ஹோம் காம்பனன்ட் ரெண்டர் ஆகுது. அப்படின்னா இனிஷியலாக என்னோட ஹோம் காம்பனன்ட் இப்படி ரெண்டர் ஆகுதுன்னா, இந்த ஹோம் காம்பனன்ட் ரெண்டர் ஆக வேண்டிய சமயத்தில் எனக்கு என்ன தேவையில்லை, இந்த அபோட்டு சர்வீஸ் எல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, என்னோட ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே லோட் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைக் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதானே நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டேன். app.jsx ஆப்பை ரன் பண்ணி விட்டுலாம். நைஸ். ஓகே, app.jsx வந்துட்டேன். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடுறேன். சரி, இப்போ இதில் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் ஹோம்னு ஒன்று, home.jsx RFC. சரி, ரைட், சரி, ஹோம், அதுக்கப்புறம் about.jsx, ஸோ RFC, ரைட். அடுத்ததா லாஸ்ட் ஒன் வந்துட்டு services.jsx, ஓகே, RFC. ஓகே, இப்போ எல்லாமே எனக்கு வந்துட்டு இங்கே லோட் ஆகிட்டு. சரி, காம்பனன்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டேன். என்னோட app.jsxல ஒவ்வொன்றா இன்க்ளூட் பண்ணி போட்டுருவேன். ஓ ரைட்டா, அடுத்ததா போட், அடுத்ததா சர்வீசஸ். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இந்த 3 காம்பனண்ட்டுமே ரெண்டர் ஆகியிருக்கு. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த ரவுட்டர் க்ரியேட் பண்ணிடலாமா, ரியாக்ட் ரவுட்டர் இன்ஸ்டால் பண்ணிடலாமா. ரியாக்ட் ரவுட்டர், ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே தேவைப்படுது. cd, ஓகே, ரியாக்ட் cd day
24. ஓகே, பேஸ்ட் பண்ணிடுறேன், என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆகி முடிச்சாச்சா? ஓகே, சரி, cool. இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட ப்ரௌசர் இம்போர்ட் ப்ரௌசர் router from React router down. Okay, so routes அதுக்கப்புறமா route. ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணலாம், லிங்க்கும் தேவையில்லை நமக்கு, லிங்க். ஓகே, கூல். சரி, யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களா எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு? ப்ரௌசர் ஆ, ப்ரௌசர். இல்லை ப்ரோ, அது ஆப்லேயே போட்டுடலாம். புரியலங்க. ஓ சரி சரி, இல்லை இல்லை, அது மெயினில் போட்டுடலாம். மெயின்லையா? ஒரு ஆப்பு கால் பண்ணிருக்கோம், அதில் போட்டுடலாம். மேபி வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ண தேவைப்படும். இல்லைங்க, இது வந்து ப்ரொவைடர் மாதிரி கிடையாது. ஓகே, ப்ரௌசர் ரைட். ஆமாம், ப்ரௌசர் ரவுட்டர் இது. நீங்கள் இதை வந்து ப்ரொவைடர் மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ப்ரௌசர் ரவுட்டர் வந்துட்டு எந்தெந்த காம்போனன்ட் எல்லாம் அந்த ரவுட்டருக்குள்ளே போட போகிறோமோ அதை மட்டும் போட்டுக்கணும். லைக் சைல்டு காம்போனன்ட் அந்த மாதிரி இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ப்ரௌசர் ரவுட்டர், இதில் ரவுட்ஸ். இதுக்குள்ள லிங்க் புரியலங்க, சொல்லுங்க. ரவுட்ஸ் எதுவும் நான் போடுறதுல எதுவும் இது இருந்துச்சுன்னா அடுத்து சொல்லுங்க. ரவுட்டா? ஓகே, பாத் சொல்லுங்க, இது சொல்ல வரீங்களா? இல்லை இல்லை, லிங்க் ஆட் பண்ணலாம். லிங்க்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. லிங்க் கட்டாயமாக ஆட் பண்ணலாம். route, ஓகே, path / about. ஒரு டைம் இதை ரீகால் பண்ணிக்கோங்க, ரிப்ளே மறந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஹோம், அதுக்கப்புறம் அபவுட், ரைட்டா? சரி, அடுத்ததா எனக்கு ரவுட் பாத் வந்து /services வச்சுக்கிறேன். ஓகே, எலமெண்ட் வந்துட்டு சர்வீசஸ். ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன், இந்த ரெண்டையுமே எடுத்துட்டேன், ரெண்டுமே தேவையில்லை. சரி, அது ரெண்டர் ஆயிருக்கா? ஹோம், ஏன்னா நம்ம வந்து பை டிஃபால்ட் ஹோம் பேஜுக்கு தானே வந்திருக்கோம், ஸோ அதனால் ஹோம். ஓகே, இதில் வேணால் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் அபவுட் போய் பாருங்க. எஸ், ஓ, நமக்கு பார்த்து ரவுட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லிங்க் ஆட் பண்ணணும், ரைட்டாக? இப்போ நேவ்னு ஒரு டேக் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோம், அன்னாட லிஸ்ட் வேணால் க்ரியேட் பண்ணிப்போம். எல்ஐ, எல்ஐயில் போடுவோமா? எல்ஐ கூட வேண்டாம், நான் நார்மலாகவே போடுவேன். யூஎல் தேவையில்லை. ஆ இல்லை யூஎல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. தேவையில்லை. அப்படியே போட்டுருவோம்.
லிங்க் டு ஹோமா இருந்துச்சுன்னா கிளாஸ் இல்லை என்னங்க வரும், என்ன ப்ரோ வரும் ஞாபகம் இருக்குதா? லிங்க்கு ஓகே, நம்ம எதுவுமே இங்கே சொல்ல தேவையில்ல, பார்த்து 2 மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இங்கே என்னன்னா இதில் க்ளோசிங் டேக் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் இதில் சொல்ல போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹோம். ஓகேங்களா, சரி. அப்போ இதே போல் மற்ற ரெண்டையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் போட்டு ப்ளஸ் சர்வீசஸ். ஓகே, மாற்றிக்கலாம். அப்போட் கேப்ஷன் சேவ் பண்ணிக்கலாம். சம்திங் வென்ட்ராங்கா, சரி பார்ப்போம். என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம் தவறேன். இதை இப்படி கொடுத்தாலே போதும். என்ன பிரச்சனை வந்திருக்கு, எக்ஸாம்பிள் இருக்குதா? ரீட்மி ரவுட்டர் சரி, ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குதான்னு பார்ப்போம். ரீட்மியில் ஓகே, ரவுட்டிங் இன்ஸ்டாலிங் லிங்க் டேஷ்போர்ட். ஓகே, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். வேற ப்ரௌசர் ரவுட்டர் ஆப்பு. ஓகே, பரவாயில்ல, எல்லாமே நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஐ திங்க் சரி. இங்கே ஏதாச்சும் கிடைக்குதா, ரிசோர்ஸ் கிடைக்குதா? ஓகே, கரெக்டாக தாங்க கொடுத்துருக்கோம். ஐ திங்க் app.css homepage app.js ப்ரௌசர் ரவுட்டரை தான் ரவுட்டர்னு வாங்கிக்கிட்டாங்க, ரைட்டா? ஓகே, ஸோ இந்த ரவுட்டருக்குள்ளே நம்ம எதை தரணும்னா அந்த நேவை தரணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ரவுட்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ நான் பண்ண தப்பு, இங்கே பண்ண தப்பு. ஓகே, ஸோ இதை எடுத்து முடிச்சுக்க வேண்டியதான். எஸ், போட் இன்னும் ஒர்க் ஆகலையா? ப்ரௌஸ் பாத் எலமெண்ட் போட். ஓகே, கரெக்டு. ரெண்டும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தெரியுதுல்ல, ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ இதில் இந்த நெட்வொர்க் டேப் போகிறோம். ஒரு ஒன்று காட்டணும் உங்களுக்கு. நெட்வொர்க் டேப் செலக்ட் ஜேஎஸ் ஃபில்டர். ஓகே,
சரி. பண்ணுவோம். ஓகே. சரி. இப்போ reload the page where you should see one main bundle like main data, another separate and files like dashboard. ஓகே. சரி. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்த ஃபைலும் மொத்தமாக லோட் ஆகிருக்கு. அதோட ஃபைல் சைஸ் வந்து 2.27 KB இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இம்போர்ட் பண்ண போறோம். எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண போகிறது இல்லை. தேவைப்படுறதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், இம்போர்ட் பண்ண போகிறோம். சரி. இப்போ அதை எப்படி பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் இந்த லேசி லோடிங்னு ஒன்று இருக்கு. சரியா? அப்போ நெசசரி காம்பனன்ட்ஸ் மட்டும் நம்ம ரெண்டர் பண்றது கோட் ஸ்பிளிட்டிங் சொல்லுவோம். இப்போ நான் அதை தான் உங்களுக்கு காட்ட போறேன். சரி. இப்போ இம்போர்ட் லேசி வருதா, இன்னொன்று சஸ்பென்ஸ். ஓகே, சரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, ஹோம் அபோட்டு. சரியா? இப்போ அதை எல்லாத்தையுமே நான் வந்து வேற மாதிரி இம்போர்ட் பண்ணுறேன். ஹோம். ஓகேங்களா? லேசி அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு ஒரு இதை கொடுக்கணும், காலர் ஃபங்க்ஷன். அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடியது உங்களோட அந்த ஃபைல் பாத், அந்த காம்பனண்டோட. ஓகேங்களா? இந்த பாத்தை இங்கே தரப்போகிறேன். இந்த ஹோம்ன்றதை எடுத்தாச்சு. அப்புறமா நெக்ஸ்ட்டு அபவுட் தானே, கான்ஸ்ட் அபவுட் அப்படின்றத எடுத்துக்கிறேன். லேசி ஓகே, இந்த பாத்தை கொடுக்கப்போம். ஓகே, இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிறேன். திரும்ப இங்கே போட்டுக்கலாம். அது யாராவது சொல்லட்டும், இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இங்கே இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் சர்வீசஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், என்னோட திரும்பவும் தான் வந்திருக்கு. பட்டு ரெண்டர் ஆகலை. ஒரே நிமிஷம் செக் பண்ணுவோம் என்னன்ட்டு. ஓகே, இங்கே என்ன வேணும்னா சஸ்பென்ஸ் அப்படின்ற ஒருத்தர் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணாங்க. சஸ்பென்ஸ்ன்றது இங்கே அப்படியே இந்த ரவுட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி சஸ்பென்ஸ்ஃபுல்லாக வச்சுப்பேன். ஓகே, சரி. வரலையா? ஓகே, என்னென்னு பார்க்கணும். சஸ்பென்ஸ் ஃபால்பேக் யூஐ. சரி, இதில் வந்து ஒரு காம்பனண்ட் தரலாம், அப்படின்னா ஒரு ஜேஎஸ்எக்ஸ் தரலாம் இங்கே. ஓகேங்களா? சரி, ஒரு H3 கொடுத்துட்டு லோடிங் அப்படின்னு சொல்லி தரேன். அப்புறம் சஸ்பென்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த லேசி லோடிங் யூஸ் பண்ணுறப்ப அந்த சஸ்பென்ஸு, நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஒரே நிமிஷம், ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன் நான்.
இந்த ரவுட்ஸ்குள்ளே போட்டால் ஒர்க் ஆகுமான்னு வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில் தான் சின்ன ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, செக் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். React lazy with React router. Okay, so any examples here? Okay, கரெக்டாக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே, ரவுட் வெளியில் நம்ம ஆக்சுவலி ஆட் பண்ணி பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? கரெக்டு. பட் ஏன் ப்ராப்பராக ரெண்டர் ஆகலை? ரவுட்ஸ்க்கு வெளியிலேயே நம்ம ஆட் பண்ணோம்ல. ஃபஸ்ட்டு தான் வச்சுருந்த ஞாபகம் எனக்கு. எங்கே பிரச்சனையானது? ஆப் ரிட்டன் ரவுட்டர் ப்ரௌசர் ரவுட்டர். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது அந்த ஆஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு நேமில் வாங்கிக்கலாம். இந்த ஒரிஜினல் நேம்னா ஆஸ் போட்டு நீங்கள் வேறு நேமில் வாங்கிக்கலாம். அதுதான் இங்கே ரவுட்டர்ன்ற நேமில் அவங்க வாங்கியிருக்காங்க. நம்ம என்ன நேம்லனாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே ரவுட்டர், ப்ரௌசர் ரவுட்டர் நம்ம போட்டுக்கிறதுல இங்கே ரவுட்டர்னு போட்டுருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா சஸ்பென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சஸ்பென்ஸ் தான் நானும் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதில் ரவுட்ஸ் இருக்குது, ரவுட்டு. ஓகே, பார்த்து எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா நமக்கு முன்னாடியே பார்த்துலாம் ஒர்க் ஆனிச்சு. இந்த இம்போர்ட் ஆல்சோ ஓகே, நான் இம்போர்ட் ஒழுங்காக கொடுக்கல. பார்த்தீங்களா, சின்டெக்ஸ் நான் தப்பு பண்ணியிருக்கேன். டைரெக்டாக ஃபைலோட பாத் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இம்போர்ட் நான் இப்படி தரணும். அப்படி தராதனால தான் எனக்கு ப்ராப்பராக வேலை செய்யலை. சரி, அப்போ நான் இங்கே கொடுக்குறேன் இம்போர்ட். சும்மா இங்கே இருந்து பார்ப்போம். இம்போர்ட். ஓகே, சரி. இப்போ இதை எடுத்துட்டு நான் திரும்ப இம்போர்ட் கொடுக்குறேன். அதுவே சஜஸ்ட் பண்ணதான் செக் பண்ணிடலாம். இம்போர்ட் காம்போனன்ட்ஸ். ஓகே, இப்போ சஜஷன் கரெக்டாக வருது இல்லை? அபவுட். ஓகே, நான் தப்பு பண்ணது அங்கே தான். இதுதான் தப்பு. என்ன சின்டெக்ஸ் ஏறது. ஸோ அந்த சின்டெக்ஸ் தப்பு எவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ எனக்கு ப்ராப்பராக ரெண்டர் ஆகுது. ஐ திங்க் அபவுட். ஓகே, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோட ஜேஎஸ் ஃபில்டர் போடுறேன் மெயினு. ஓகே, சரி. இப்போ நீங்கள் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அப்போர்ட் கிளிக் பண்ணுறேன். அப்போர்ட் போயிடுச்சா? டெலிட் பண்ணிக்கலாம். சர்வீசஸ் எனக்கு ஒவ்வொரு டைமும் எது தேவையோ அது மட்டும்தான் எனக்கு வருது பாருங்களேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தேவையான எந்த ஃபைல் தேவையோ அந்த ஃபைல் ஒரு ஃபைல் மட்டும் உங்களுக்கு லோட் ஆகாது. மொத்த ஃபைலுமே உங்களோட ஆப் லோட் ஆகும்போது, இப்போ அந்த ஹோம் காம்பனன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட மொத்த ஃபைலுமே லோட் ஆகும். ரைட்டா? இப்போ வந்து ஹோம் டாட் ஜேஎஸ்எக்ஸ் தனியாக லோட் ஆகிருக்கும். ரீசன் ஏன்னா நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் ஹோம் காம்பனண்ட்ல இருக்கிறோம், லேசி லோடிங் போட்டிருக்கோம். அப்போ நமக்கு எது தேவையோ மொத்த ஆப்புக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே லோட் ஆகாம இனிஷியல் லோடிங்கில் எனக்கு எந்த ஃபைல் தேவையோ அது மட்டும் லோட் ஆகிருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அபவுட் போகிறேன், அபவுட் மட்டும் லோட் ஆகுது. சர்வீசஸ் போகிறேன், சர்வீசஸ் மட்டும் லோட் ஆகுது. இப்போ திரும்ப ஹோம் போகிறேன், லோட் ஆகாது. ஆல்ரெடி லோட் ஆகிடுச்சுல. ஸோ மொத்த ஃபைலும் டவுன்லோட் ஆகாம என்ன ஃபைல்ஸ் நெசசரியாக தேவையோ அவங்க மட்டும் லோட் ஆகுங்க. சார் அந்த ஃபைலோட லென்த் நீங்க அப்பல காமிச்சீங்களா? அது மாதிரி இதோட லென்த் பண்ணுங்க.
எந்த லென்த்? இந்தாங்க சார் 3.05 கேபி மட்டும் இருக்கு. ம் டிரான்ஸ்பர்ட் அப்படின்றது தான் ஃபைலோட லென்த், ஃபைலோட வெயிட். ஃபைலோட சைஸ். ஆ ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகிருக்குன்னா இதாகிருக்கு. கோடு வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி லோட் ஆகுது. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது லைக் இது வந்து சின்ன அப்ளிகேஷன் பிரச்சனை இல்லைங்க. இப்போ பெரிய அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு லைக் இந்த அப்ளிகேஷன்ல இருந்து வர்ற டேட்டா கொஞ்சம் இந்த காம்பனண்ட்டு பெரிய லெவலில் இருக்குது, பெரிய சைஸ் டேட்டாவாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு காம்பனண்ட். அப்போ அது லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அப்போ அந்த டைம் எடுக்கிற டைமில் இந்த ஃபால்பேக் சஸ்பென்ஸில் ஃபால்பேக் கொடுத்துருக்கோம்ல, இந்த லோடிங்கிறது நமக்கு வந்து என்ன நடக்கும்னா யூஐயில் இங்கே விசிபிள் ஆகும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஒரு ஸ்பின்னரோ அல்லது ஒரு லோடிங் மாதிரியான ஒரு காம்பனண்ட்டோ நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த காம்பனண்ட் கூட இங்கே ரெண்டர் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டேரெக்டாக ஒரு HTML போட்டேன். இதில் இந்த மாதிரி காம்பனண்ட் ஹோமோயோ அபோட்டையோ கூட இதுக்குள்ள ரெண்டர் பண்ணிக்கலாம் ஃபால் பேக்காக. ஸோ மீன்ஸ் சொல்லுங்க. இல்லை சார், இது இப்போ லோட் ஆனதே நம்ம பார்க்க முடியல சார். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபைல் சைஸ் குட்டி தானே தெரியுது. இப்போ அபோட் போடுறேன், ஏன்னா ஃபைல் சைஸ் ரொம்ப குட்டி இல்லை, ஸோ அதனால ரொம்ப தெரியல. இப்போ இனிஷியலாக ஏன் அந்த லோடிங் இருந்துச்சுன்னா லைக் உங்களோட அந்த பண்டல் இருந்துச்சு பார்த்தீங்களா, லைக் ரியாக்ட் டாம் வந்து லோட் ஆகணும் இனிஷியலாக. இந்த பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுவும் சேர்ந்து தானே நமக்கு இம்போர்ட் ஆகுது இங்கே. ஸோ அதனால அந்த குட்டி டைம், அதனால உங்களுக்கு அது ஃபால் பேக் தெரியுது. ஓகேங்களா? அப்போ இதே போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அபோட்டுக்குள்ளே நிறையா இப்போ டெய்லிங் சிஎஸ்எஸ்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது NPM பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம்னா ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் தான் அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும் மீன்ஸ் என்ன நடக்கும்னா இனிஷியலாக ஆப் வந்துட்டு லோட் ஆகுறது, லைக் இனிஷியலாகவே ஆப் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகி மெதுவாக லோட் ஆகும்ல, அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம் ஸ்ப்ளிட் பண்ணி லோட் பண்ணுறதுனால. ரைட்டா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. லேசி லோடிங் இஸ் a way to delay loading certain part of the application until they are actually needed. அது எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம வேலை செய்கிறோம், லோட் பண்ண போகிறோம். ரியாக்ட் ப்ரொவைட்ஸ் ரியாக்ட் டாட் லேசி. ரியாக்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து லேசின்ற ஒரு ஃபங்க்ஷன், நம்ம அதை டீஸ்ட்ரக்சர் பண்ணி லேசின்னு சொல்லி டைரெக்டாக எடுத்துட்டோம். which allows you to define components that are loaded dynamically. இப்போ நம்ம டைனமிக்காக தானே லோட் பண்ணுறோம், ஸ்டாட்டிக்காக பை டிஃபால்ட்டாக லோட் ஆகுறது மாதிரி இல்லைல்ல. நமக்கு ஸ்டாட்டிக்காக லோட் ஆக வேண்டிய விஷயங்கள்லாம் சரி, டைனமிக்காக லோட் ஆக வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. எப்படி ஒரு NPM பேக்கேஜ் தான் அவ்வளோ லோட் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல்காக இம்போர்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்லோ பண்ணுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் கோட் ஸ்பிளிட்டிங்? கோட் ஸ்பிளிட்டிங் இஸ் a technique that breaks down a large JavaScript bundle into smaller chunks that are loads on demand. அப்போ சங்க்ஸ்னா இந்த குட்டி குட்டியாக லோட் பண்ணுறோம்ல, லைக் இப்போ சர்வீஸ்.js தனியாக லோட் பண்ணோம், அதுக்கப்புறம் அபோட் தனியாக லோட் ஆச்சு. இதுதான் குட்டி குட்டி சங்க்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் சொல்லி சங்க்ஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ப்ரௌசரில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த டேர்ம் அப்போ எப்போ நமக்கு தேவையோ அப்போ மட்டும் லோட் பண்ணிக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் லோடிங் த என்டையர் அப்ளிகேஷன் அட் ஒன்ஸ், ஒன்லி த கோட் நீடட் ஃபார் த கரண்ட் வியூ இஸ் ஃபெட்ச்ட். கரெக்டாக? ஸோ இந்த லைனை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன். எப்போ நமக்கு அந்த வியூ தேவையோ அப்போ மட்டும் அதை ஃபெட்ச் பண்ணிக்கலாம். This approach reduces initial load times and allows the application to scale better. அப்போ இனிஷியல் லோடை வந்து நம்ம டைம் வந்து கம்மி பண்ணுறோம், அதனால் அப்ளிகேஷனும் நல்லா ப்ராடாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? ஏதாவது கொஸ்டின் இருக்குதா லேசி லோடிங் அண்ட் கோட் ஸ்பிளிட்டிங்ல? ப்ரோ நம்ம எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் அப்போ வந்து லேசி லோடிங் பண்ணிடலாம் தானே ப்ரோ?
பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. எல்லா காம்பனன்ட்ஸ் மீன்ஸ் நீங்கள் என்ன அதாவது நான் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் இது எங்கே மெயினாக தேவைப்படும்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நிறைய பேக்கேஜஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ சின்ன குட்டி குட்டி அப்ளிகேஷனுக்கு பிரச்சனை இல்லை. பெரிய அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு காம்பனன்ட்லேருந்து இன்னொரு காம்பனன்ட் போகும்போது லைக் அது கூட ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இனிஷியலாக ஒரு ஆப் லோட் ஆகுறதுக்கு பெரிய டைம் எடுக்கல. மொத்த ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அது லோட் ஆகுறதுக்கு ஒரு இனிஷியல் டைம் பெருசாக எடுத்துக்கல. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோட் ஸ்ப்ளிட்டிங்கும் லேசி லோடிங் யூஸ் பண்ணுறோம். சரி, அதுக்கான ஸ்டெப்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்றதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது போட்டுருந்தோம். ஓகே, சரி. சும்மா இது டேஷ்போர்டு ஹோமு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபைல் ஃபார்மேட் வச்சுருந்தாங்க. பட் இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சது. ரைட், அடுத்து நெக்ஸ்ட் எரர் பவுண்டரிஸ்னா error boundaries in React are components designed to catch JavaScript errors that occur within their child component tree, log those errors, and display the fallback UI instead of crashing the entire application. They act as a safety net, preventing unhandled errors in a part of the UI from affecting the rest of the application. இப்போ என்னன்னா நம்மளோட அப்ளிகேஷனில் இப்போ ஒரு மொத்தமாக நான் ஒரு அப்ளிகேஷனை வந்து நான் ரேப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எரர் பவுண்டரி ஒன்று வச்சு செட் பண்ணி ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ சில நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எரர் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் பிளாங்காக நிற்குது. இனிஷியலாக கூட பார்த்தோம்ல, பிளாங்காக நின்றுச்சு. ஸோ அந்த மாதிரி பிளாங்காக நிற்குது சில நேரங்களில். கண்டிப்பாக சொல்கிறேன். லைக் ஒரு நம்மளோட காம்பனண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காம்பனண்ட்டே எடுத்துக்கோங்க. இப்போ நான் இனிஷியலாக அந்த லேசி லோடிக்கு இம்போர்ட் தப்பாக போட்டோன்னே என்னோட அப்ளிகேஷனில் உள்ள எதுவுமே எனக்கு ரெண்டர் ஆகலை, விசிபிளே இல்லை. போட்டோம் பிளாங்க் ஆயிடுச்சுல்ல அப்ளிகேஷன். கரெக்டாக? அந்த மாதிரி என்னோட அப்ளிகேஷன் எதுவுமே வேலை செய்யலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்மளோட யூஐலே எரர் வந்து நின்றுடும். எரர் மெசேஜ் இங்கேயே விசிபிளாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த மாதிரி ஸ்டாப் ஆகாமல் இருக்கணும், நம்ம அப்ளிகேஷன் பிரேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா, இந்த எரர் பவுண்டரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், அதுவும் ஒரு என்பிஎம் பேக்கேஜ் தான். ரியாக்ட் எரர் பவுண்டரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரியா? இதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி பண்ணணும்ட்டு. இதே இடத்துலயே நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, import React error boundary. ஓகே, ஸோ இங்கேருந்து எரர் பவுண்டரி நம்ம எடுத்துக்கலாம். எஸ், ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சஸ்பென்ஸ் வெளியிலே நான் போட்டுக்கிறேன் எரர் பவுண்டரி. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எரர் பவுண்டரிக்குன்னு ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நியூ ஃபைல் எரர் பேஜ்னு வச்சுக்கிறேன். .jsx. ஓகே, rfcd error occurred, please try again later. Please try again later. Style என்ன ஆட் ஸ்டைல் color red
சைஸ் ஃபாண்ட் வெயிட் கொடுக்குறேன். ஃபாண்ட் வெயிட் போல்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வச்சுக்கிறேன். ஹோமா இண்டெக்ஸ் டாட் டாட் ஜேசன்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஃபால் பேக், இதுக்கும் ஃபால் பேக்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த இடத்துல எரர் பேஜ் ஒன்று இருக்குல்ல, ஸோ இதை கொடுத்துறேன். ஓகே, இப்போ ஏதாச்சும் லோட் பண்ணுவோம். ஆக்சுவலி ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹோம் காம்பனண்ட் இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து ஏதாவது எரர் கிரியேட் பண்ணி பார்க்கலாமா. யூஸ் செப்பரேட் வச்சு ஏதாவது எரர் கிரியேட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ த்ரோ நியூ எரர். தெரியுதா? எரர் occurred, please try again later. ஏன்னா ஹோம் காம்பனண்ட்ல நான் எரரை கிரியேட் பண்ணிட்டேன், கரெக்டுங்களா? இப்போ என்ன நடக்கும், நான் எரர் பவுண்டரி போடலன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு எரர் பவுண்டரியை தூக்கி விட்டு காட்டுறேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் புரியும் நான் நம்புகிறேன். சரி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, ஆப் பிரேக் ஆயிட்டா, எதுவுமே ரெண்டர் ஆகலையா? தெரியுதா? ஆ சரி. அப்போ இந்த எரர் பவுண்டரி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி எரர் ஏதோ நான் இப்போ இன்டென்டடாக நான் ஒரு எரர் கிரியேட் பண்ணேன் ஹோம் காம்பனண்ட்ல. ஏன்னா ஹோம் காம்பனண்ட்னால பை டிஃபால்ட்டாக ஹோம் பேஜ், அதாவது இந்த ரூட் ரவுட் வரும்போது ஹோம் காம்பனண்ட் தான் ரெண்டர் ஆகணும். ஸோ ஹோம் காம்பனண்ட்ல நான் எரர் கிரியேட் பண்ணேன், அதனால உங்களுக்கு வந்துட்டு எரர் வந்துச்சு. ஸோ எரர் பவுண்டரி ஆட் பண்ணலைன்னா என்ன நடக்கும், ஆப்பே பிரேக் ஆகிடும். இப்போ எரர் பவுண்டரி இப்படி ஆட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு கரெக்டாக நீங்கள் என்ன எரர் சொல்லணுமோ அந்த எரரை சொல்லிக்கலாம். பிளாங்காக பேஜ் போகிறது வந்து நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தராதில்ல. அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான எரர் மெசேஜ் கொடுக்கலாம். ஓகே, சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குது. இல்லை நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ எரர் வந்துருச்சுன்னா சம்திங் வென்ட்ரான், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர், அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது, எனக்கு என்னன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த எரர் பவுண்டரி. ப்ரோ இப்போ நம்ம வந்து இப்போ அந்த ப்ரௌசர் ரவுட்டர்லயே நம்ம இப்போ ஸ்பெல்லிங் மாற்றி போட்டோம்னாலும் அந்த மாதிரி இதுக்குமே இது வருமா? ப்ரௌசர் ரவுட்டர்ல அப்போ இது பிரேக் ஆகும். ப்ரௌசர் ரவுட்டர் லிங்க்ஸ் பதிலாக ஏதாச்சும் ஒரு லிங்க்ல வந்து எல்லாம் என்ன மட்டும் போட்டு கே போடாம அந்த மாதிரி இங்கேயா ஏதாச்சும் ஒன்று தப்பா கொடுக்கணும். இல்ல லிங்க்னு இருக்குல்ல ப்ரோ, நம்ம லிங்க்னு உள்ள கொடுத்துருக்கோம்ல, அதுக்குள்ள அதுல வந்து எல்ஐ எம்கேன்னு கொடுத்துருக்கோம், அதுக்கு பதிலா எல்ஐ என்னன்னு மட்டும் கொடுத்துருக்கோம். எல்ஐ எம்கேவா? எல்ஐ என் என்கே. ஓகே, ஸோ இங்கே ஒர்க் ஆகாது. இங்கே ஒர்க் ஆக வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, எரர் பவுண்டரி எடுத்து நம்மளோட மெயின் டாட் ஜேஎஸ்எஸ்க்குள்ளே போட்டு வச்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் வர்றேனே, இப்போ இங்கே இருக்கா ஆப் டாட் ஜேஎஸ்எஸ்க்குள்ளே இங்கே இருக்குது. ஸோ இவனை நான் எடுத்துடுறேன். ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே கமெண்ட் பண்ணி விட்டுலாம் இப்போதைக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, என்னோட ஆப் மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆப்பை எடுத்து
உள்ள போட்டுருவோம். ரைட்டா? இப்போ வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் எரர் பவுண்டரி எரர். ஸோ அட் த சேம் டைம் எரர் பேஜையும் நீங்க இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் எரர் பேஜ் வந்துருச்சா? இப்போ நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். வேர் இஸ் ஆப்டா செக்ஸ். ஓகே, இப்போ எங்க ஹோம் காம்பனன்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஓகே ஹோம் காம்பனன்ட்ல இந்த யூஸ் எஃபெக்ட்ல ஒரு எரர் த்ரோ பண்ணியிருக்கோம். இன்னும் எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமா? ஹோம் ஓகே ஆப்டா செக்ஸ் இல்லைங்களா? ஓகே, இது சேவ் பண்ணல. ஓகே சரி, இப்போ எல்லாமே எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. கரெக்டாக ஹோமு அபோட்டு சர்வீஸு ஹோமு எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட இந்த லிங்கை தூக்கி பிரச்சனை பண்ண வைக்கிறேன். வந்துருச்சா? சார் அப்போ முன்னாடி இதுக்காக நம்ம வந்து ஹோம்ல கொடுத்து வச்சிருந்தோம், அது எரரை த்ரோ பண்றோம், இது தன்னால வருமா? எரர் இது அக்கர் ப்ளீஸ். தன்னால வராதுங்க. இங்க ஒரு எரர் கிரியேட் பண்ணிருக்கோம்ல நாமளே, இப்படி ஒரு அதான் இந்த எரரை கிளியர் பண்ணனால தன்னால வருதா? நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் தானே சார் வருது. அதாவது அது மெயின் டாட் ஜேஎக்ஸ்ல போட்டு வைக்கணும். நம்ம போட்டிருக்கிறது மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல இருந்து எரர் போட்டு போட்டிருக்கோம் ஆப்புக்குள்ள. ஸோ அந்த ஆப்புக்குள்ள தானே. சொல்லுங்க. அந்த டெக்ஸ்ட் ஹோம்ல இருந்து வருதா சார்? அதை நம்ம கமெண்ட் பண்ணிட்டோமே. டெக்ஸ்ட் இங்க இருந்து வருதுங்க. எரர் பேஜ்ன்ற காம்போனன்ட்குள்ள இருந்து வருது. போங்க. இந்த இருக்கு. ஓகே, இங்க போட்டுருக்கோமா? ஓகே. இங்க போட்டுருக்கோம். இங்க போட்டுட்டா ஹோல் ப்ராஜெக்ட்ல எந்த ஒரு எந்த எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த எரர் பேஜ் தான் ரெண்டர் ஆகும். இந்த காம்போனன்ட் தான் ரெண்டர் ஆகும். இப்போ இந்த காம்போனன்ட்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. எரர் பேஜை ப்ராப்பராக பார்த்து. ஓகே சரி. இப்போ இந்த மாதிரி நீங்கள் எரரை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எரர் பவுண்டரி. ஓகே சரி, இப்போ நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ புரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எரர் பவுண்டரி வேணால் நீங்கள் சொல்லியிருக்கேன். Error boundaries in React are components designed to catch JavaScript errors that occur within their child component tree. அதாவது ஒரு காம்பனண்டோட ட்ரீ நம்ம ரூட் காம்பனண்ட்ல போட்டோம்னா, பேரண்ட் காம்பனண்ட்ல போட்டோம்னா, அந்த பேரண்ட் காம்பனண்டோட சைடுல எங்க வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், புடிச்சுக்கலாம் எரரை. Log those errors and display a fallback instead of crashing the entire application. They act as a safety net, preventing unhandled errors in part of the UI from affecting the rest of the application. அப்போ ஏதோ ஒரு எரரை நம்ம ஹேண்டில் பண்ணாம விட்டோம்னா அந்த எரர் என்னோட அப்ளிகேஷன் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணும், கிராஷ் பண்ணும். அப்போ அது கிராஷ் பண்ணாம எனக்கு வந்துட்டு நீட்டா ஒரு ப்ராப்பரான எரர் மெசேஜ் நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், என்னோட அப்ளிகேஷன் பிரேக் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு எரர் பவுண்டரி கிரியேட் பண்ணி ஒரு எரர் மெசேஜை ப்ராப்பராக கொடுத்துட்டீங்கன்னா so you can handle it. இதுதான். ஏதோ கொஸ்டின் இருக்குதா? சரி, அப்போ கொஸ்டின் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டோம். எது முடிச்சிருக்கு, மாடுல் 8 கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ ஸ்ட்ரக்சர் அண்ட் நேமிங் கன்வென்ஷன், சரி அதை வேணா சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ நமக்கு மெயினாகவே எப்படின்னா இந்த ரூட் ஃபோல்டர் பப்ளிக்ன்றது இங்கே கொஞ்சம் அந்த வைட் எஸ்பிஜிலாம் இருக்குது. ஸோ அது தேவையில்லை. தேவை எதுவும் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இமேஜ் ஃபைல்ஸ் எதுவும் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் அந்த வெர்ஷன் அப்படி யூஸ் பண்ணி கிரியேட் ஆப் கிரியேட் பண்ணோம்னா அந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ள தான் index.js HTML இருக்கும். பட் இந்த வைட் அப்ளிகேஷனில் இங்கே index.js வெளியிலே வச்சுருக்காங்க, ரூட் ஃபைல்லே ரூட் ஃபோல்டர்லே.
இப்போ நீங்கள் இங்கே ஏதோ இமேஜ் ஃபைல் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. சோர்ஸுக்குள்ளே தான் நம்மளோட ஆக்சுவல் காம்பனன்ட்ஸ், மெயின், ஜேஎஸ்எக்ஸ் இதெல்லாமே இருக்க போகுது. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்ன்ற ஃபோல்டர் எதுக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸ்டர்னலாக காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த காம்பனன்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு இந்த காம்பனன்ட்ஸ்னு சொல்லி காமனாக அதை யூஸ் பண்ணிக்கிறது. அப்போ எப்போவுமே ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல் வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் இருக்கணுன்றது நேமிங் கன்வென்ஷன். ஸோ இதே போல் ஒவ்வொரு ஃபைலுக்கும் நீங்கள் சிஎஸ்எஸ் ஃபைல் தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம், app.cssன்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ இதில் ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு என்னோட இப்போ ஹூக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் கஸ்டம் ஹூக்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதை கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இதை கூட இந்த ரூட்டில் இந்த சோர்ஸில் வச்சுக்கலாம். ஸோ காம்பனன்ட்ஸு, ஹூக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் சரி சோர்ஸில் இருந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ரிடக்ஸு அப்படின்னா ஸ்டோருன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிட்டு நீங்கள் ரிடக்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமன். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து நம்ம ஃபைல்ஸை எந்த அளவுக்கு செப்பரேட் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பின்னாடி இந்த கோடை மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். புரியுதா? காம்பனண்ட்டாக செப்பரேட்டாக வச்சுக்கிறது, சிஎஸ்எஸ்லாம் செப்பரேட்டாக வச்சுக்கிறது எதுனா அதெல்லாம் ஒரு நல்ல அப்ரோச் கோடை இருக்கும்போது. இது என்ன பண்ணணும், நாளைக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஏதோ நம்ம இன்னும் ஸ்கேல் அப் பண்ணுறோம், லைக் இன்னும் புதுசாக ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு வர்றோம், அப்ளிகேஷன் இன்னும் பெருசாகுது அப்படின்னா அன்னைக்கு உட்காந்து ஒர்க் பண்ணும்போது உங்களோட கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோடெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறீங்க, ஃபைல் ஃபோல்டர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதே போல் இங்கே கமெண்ட்ஸ் போட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ லைக் நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்துட்டு ஹோம் இருக்குல்ல, காம்பனன்ட்ஸில் ஹோம் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் நான் ஹோம் பேஜ்னு இது ஹோம்னு வச்சுக்கிறேன். சும்மா இங்கே ஒரு யூஸ் எஃபெக்ட் இருக்குன்னா இந்த யூஸ் எஃபெக்டை வந்து நான் எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். அண்டு கிரியேட் எரர், சும்மா ஒரு மெசேஜ் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ பின்னாடி வந்து பார்க்குறப்போ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சுக்கிற மெசேஜ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கோடு நம்ம எதுக்கு தான் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது, அப்படி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அதுக்காக எல்லா இடத்துலையும் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படும் நெசசரியா அப்படின்றத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, பின்னாடி இன்னொரு டெவலப்பர் வந்து யூஸ் பண்ணுறாரு, இதே கோடை எடுத்து யூஸ் பண்ண போகிறாரு, இன்னொரு டெவலப்பர் இந்த கோடில் ஒர்க் பண்ண போகிறாருன்னா அவரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கோடு அடிக்கணும் அப்படின்னு தான் ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கிட்ட. இதெல்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இது தெரியும்னு நான் நம்புகிறேன். ஓகேயா? வேற எதுவும் கொஸ்டின் இருக்குதா? சரி, அப்போ அது கிட்டப் கோபைலட் யாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து வச்சிருக்கேன். ஆக்சுவலாக எதுவும் காட்டுதான், நான் ஏன் யூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோட் அதுவே சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் டைப் பண்ணவே வேண்டாம். நீங்கள் இப்போ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கோடு சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் உடனே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். டேப் அழுத்துறீங்க, ஆட்டோமேட்டிக்காக கோடு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே டைப் பண்ணுற வேலையை கம்மி பண்ணி கொடுத்துரும். நிறையா அதுவே ஒரு அப்ரோச்லாம் உங்களுக்கு காட்டும். கோடை ரீஃபேக்ட் பண்ணுறது நிறைய வேலை பண்ணுவோம். கிட்டப் ப்ரோஃபைல் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதை எடுத்து படிங்க. உங்களோட பாதி வேலையை அதை மிச்சப்படுத்தி கொடுக்கலாம். கிட்டப் ப்ரோஃபைல் முடிஞ்சால் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் அசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. லைக் இந்த கிளாட் கோடெலாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் காசு கட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃப்ரீ வெர்ஷன் இது இருக்குதான் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கிளாட் கோட் ஃபார் விஎஸ் கோட் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் போஸ்ட்மேன்லாம் இதிலே இருக்குது. இப்போ நிறையா ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது. ஏஐ டூல்ஸை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று கிளின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஏஐ மாடல்ஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட கோடை திடீர்னு உங்ககிட்ட வந்து சொல்லும். சொல்லுங்க. அது அந்த கிளிங்ன்றது எடுத்து காட்டுங்க. கிளின்
ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். என்னோட அந்த லேப்டாப்ல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். A tools for VS Code. ஜாட்ஜிபிட்டியோட கூட கர்சர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது ஸோ இதெல்லாம் காசு கட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ வெர்ஷன் அப்பப்போ தருவாங்க, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. கர்சர் சரியா? நிறைய இருக்கு. நான் கிளென் மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன் நான் எப்படி அதை ஆட் பண்ணேன்ட்டு. அது எக்ஸ்டர்னலில் தான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முடிஞ்சா பட் நான் அந்த கிளென் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. கிளாட் கோட் வந்துட்டு எங்கள் கம்பெனிலே எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நீங்கள் ஃப்ரீ டூல்ஸ் எதுவும் இருந்ததுன்னா எடுத்து படிங்க. ஏன்னா நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணலனாலும் நாளைக்கு இன்னொரு இடத்துல போகிறப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே கேட்கலாம், கிளாட் கோட் தெரியுமான்னு கேட்கலாம். ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரியா? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஏஐ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ எப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏதாவது வச்சிருக்கேனா என்னோட, ஒரே நிமிஷம் நான் காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். விண்டோ ஓகே, சிடி ஓகே, கிளாஸ் எல்எஸ் கொடுத்துக்கிறேன். பேட்ச் 2 பேட்ச் 3 இங்கே MKDIR ஒர்க் ஆகுமா? டெஸ்ட் ஓகே, சிடி டெஸ்ட் டெஸ்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். MKDIRனா மேக் டைரக்டரி டெஸ்ட்ன்ற பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். கிளாடு இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனான்றது தெரில. ஓகே, கிளாடு நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி காட்ட முடியும். சரி, நான் எதாவது செட்டப் பண்ணிட்டு வேணா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் போதும், பெரிய அப்ளிகேஷனே பண்ணி கொடுத்தோம். ஒரு 15 மினிட்ஸ் போதும். ஸோ நீங்கள் டைரக்டா இன்ஸ்டால் ஆயிருக்குங்க சார். நீங்க தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதான் அந்த இதுல போயிட்டு எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு அடிச்சுட்டா வந்துடும். அங்க இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா கிளாட் கோட். சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன்டா. சரி, இதான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். ஓகே, நான் இங்கே ஏன் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா மற்றவங்களுக்கு கிளாட் கோட் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, அந்த அக்கௌண்ட் ஆக்சுவலி இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஆஃபீஸ் லேப்டாப்பில் தான் அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. பாஸ்வேர்டு எனக்கு தெரியல. நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, முடிஞ்சால் நாளைக்கு வரும்போது இதை கனெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி ஒர்க் ஆகுன்றத. சும்மா சிம்பிளாக நான் காட்டுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் இருக்குது இந்த கிளாட் கோட். ஸோ அதெல்லாம் பாருங்கள், ஈஸி. உங்களோட ஃபுல் வேலையை அது பண்ணி கொடுத்துரும். நீங்கள் சும்மா உட்காந்தா போதும், டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும். நடந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும், அது வேலையை உங்களுக்கு பார்த்து கொடுத்துரும். ஓகே, ஸோ ஆனால் அதுக்கு பெய்ட் வெர்ஷன் போகணும். ஃப்ரீ வெர்ஷனில் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுதுன்னு மட்டும் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நாளைக்கு முடிஞ்சால் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ செட்டப் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். வேறு எதுவும் கொஸ்டின் இருக்குதா? ஓகே, கொஸ்டின் எதுவும் இல்லைனா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.